இங்கே ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மாவும் ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டு போகிறாங்க. அதை பார்த்து ஒரு குட்டி பொண்ணு நானும் ஸ்கூலுக்கு போவேன்னு அவங்க அப்பாட்ட கேட்குறா. அவங்க அப்பாவோ நான் பிறகு கூட்டு போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அந்த வாத்தியாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பாவும் பொண்ணும் வழிமறிச்சு அந்த அப்பா கேட்குறாரு, என் பொண்ணுக்கு எழுத படிக்க சொல்லித்தாங்க சாருன்னு. அவரும் எழுத படிக்கலாம் சொல்லித்தர முடியாதுங்கிறாரு. 2 பேரும் காலில் விழுந்து கேட்குறாங்க. உடனே அவங்கள எந்திரிக்க சொல்லி அந்த வாத்தியாரும் எனக்கு மலை மேலே உள்ள தேன் பழி எடுத்தா நான் நான் உன் பிள்ளைக்கு படிக்க சொல்லி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இவங்க 2 பேரும் தேன் எடுக்க போகிறாங்க. அவங்க அப்பாவோ கோணிச்சாக்க போட்டு மேலே ஏறி தேன் கூட எடுக்காரு. அந்த பிள்ளைக்கோ தேனியெல்லாம் கொட்டி அழுவையும் அந்த அப்பாவோ தேன் எடுக்கிறத விட்டுட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிருந்தாரு. எப்படியோ ஒரு வழியாக தேன் எடுத்து கொடுக்கவும் அந்த வாத்தியாரும் அதை நக்கி பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கும் எழுத படிக்க சொல்லி கொடுக்குறாரு. அந்த பிள்ளையும் எழுதி பழகிட்டு இருக்குல்ல அவங்க அப்பாட்ட மலை மேலே உள்ள எனக்கு பூ வேணும் அதை எடுத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் அந்த மலை மேலே உள்ள பூவை எடுக்க மலை மேலே ஏறி போகிறாரு. அங்கே தான் அந்த பூவை பறிச்சுட்டு கீழே அங்கே வலிக்கு விழுந்து அந்த அப்பாவுக்கு அடியெல்லாம் பட்டுருது. இதனால் அந்த பொண்ணும் அழுதுகிட்டே நான் எழுதலாம் படிக்கலாம் செய்யலப்பா. அந்த குட்டி பொண்ணு அப்படி சொல்லவும் அவங்க அப்பாவும் கண்ணீரை தொடச்சி விட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிடாரு. இதோட இந்த கதை முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.